கார் பைக் யூஸ் பண்ணுறவங்க எல்லாருக்குமே வந்து அதை ஸ்பிக் அண்ட் ஸ்பேனாக க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறது ஒரு பிரியமான விஷயம், நான் தேவையான விஷயமும் கூட. அதில் வந்து ப்ரெஷர் வாஷர் அப்படிங்கிறது நம்ம வீட்டிலே அஃபோர்டபுளாக வாங்கி யூஸ் பண்ணோம்னா இன்னுமே ஈஸியாக அதை க்ளீன் பண்ணலாம். அப்படி தேடிட்டு இருந்தப்போ தான் ஃப்ளிப்கார்ட்டில் வந்து 3599, அதாவது 3600 ஸ்டார்க் ST-25 அப்படிங்கிற ப்ரெஷர் வாஷர் வந்து ரீசெண்டாக நான் பார்த்தேன். அதை வந்து ஃப்ளிப்கார்ட்லேருந்தே ஆர்டர் பண்ணி வாங்கியிருந்தேன். 1 இயர் வாரண்டியோடையுமே வந்து இந்த ப்ராடக்ட் வந்து வருது. என்னென்னா டீசெண்டான ரேட்டிங்குமே இருந்து 4.2 ஸ்டார்ஸ் ரேட்டிங்குமே வந்து இருந்துச்சு. நிறைய பேர் அதை பர்ச்சேஸ் பண்ணி ரிவ்யூமே போட்டிருந்தாங்க. ஸோ அதை தான் வந்து குயிக்காக இந்த வீடியோவில் அன்பாக்ஸ் பண்ணி நம்ம டீட்டெயிலாக வந்து அதோட யூசேஜ் எப்படி இருக்குது அப்படிங்கிறது எல்லாமே வந்து பார்ப்போம். நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்க இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்துட்டீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வந்து ஃபியூச்சர் அப்டேட்ஸ் எதுவுமே உங்களுக்கு மிஸ் ஆகாது. இப்போது நம்ம அதை லைவாகவே அன்பாக்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இதை டைரெக்டாகவே கட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ஆக்சுவல் ப்ராடக்ட் பாக்ஸ். ஸோ ஒரு மைக்ரோ ஃபைபர் பேஸ்ட் ஒரு க்ளீனிங் ஸ்பாஞ்ச் மாதிரி வந்து கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் இது வந்து அந்த 8 மீட்டருக்கான உங்களுக்கு ஹோஸ், அதாவது தண்ணியை வந்து நீங்கள் ஒரு பக்கெட்லேயே வச்சுக்கிட்டு கூட இதிலிருந்து நீங்கள் உங்களுக்கு ப்ரெஷர் வாஷரை கனெக்ட் பண்ணக்கூடியது. இது வந்து அந்த எக்ஸ்டென்ஷன் ராட், இது வந்து எண்டில் கனெக்ட் பண்ணி நம்ம அதுதான் வந்து அந்த வாட்டர் கன்னாக வந்து யூஸ் பண்ணக்கூடியது. இதுவுமே ஒரு அடிஷ்னல் இது போட்டுருக்காங்க. இது வந்து நமக்கு வாட்டர்லேருந்து டேப்லேருந்து அல்லது பக்கெட்லேருந்து நமக்கு டைரெக்டாக ப்ரெஷர் வாஷரை கனெக்ட் பண்ணுறதுக்கு. இது வந்து நமக்கு ப்ரெஷர் வாஷர்லேருந்து அடுத்த ஸ்டேஜ் இந்த எக்ஸ்டென்ஷன் கார்டு கூட கனெக்ட் பண்ணுறது. அப்புறம் இது வந்து உங்களுக்கு அந்த ஃபோம் பாட்டில் வந்து கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் உங்களுக்கு ஓகே, இது வந்து அந்த பக்கெட்டில் இருந்து நம்ம வாட்டர் பக்கெட்டில் ஃபில் பண்ணி வச்சுருந்தோம் அப்படின்னா இதை நம்ம போட்டுக்கிட்டோம் அப்படின்னா வாட்டர் வந்து கிளியராக ஃபில்டர் ஆகி பெரிய டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் எதுவுமே உள்ளே வராமல் அடுத்த காம்பனன்ட்ஸ் எல்லாத்துக்குமே ப்ரொடெக்ஷனுக்கு நீட்டாக இருக்கும். இதுவுமே வந்து அடிஷ்னல் ஆக்சசரிஸ் தான். ஸோ இதுவுமே நாங்கள் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்து கிளியராக எதுக்கு அப்படிங்கிறத சொல்கிறோம். இது எல்லாமே வந்து நமக்கு இந்த நாசல்ஸ் கூட எல்லாம் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கானது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆக்சுவல் அந்த வாட்டர் கன். அப்புறம் நமக்கு பிளாஸ்டிக் குவாலிட்டியுமே பார்த்திங்கன்னா நல்லா ரீசனபிளான குவாலிட்டியில் தான் வந்து இருக்குது. எல்லாமே நல்லா ஸ்டடியாக இருக்குது. இந்த மாதிரி சின்ன மூவிங் பார்ட்ஸ் கூட வந்து ஓகேவான டீசெண்டான குவாலிட்டியில் நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா நம்ம டேப்பில் இருந்து அந்த வாட்டர் எடுக்கிறோம் அப்படின்னா டைரெக்டாகவே டேப்பில் வந்து ஈஸியாக இதை டைட் பண்ணி அப்படி ஃபாஸ்டன் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சின்ன ஆக்சசரி வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ஹோஸில் கனெக்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு டேப்புக்கு வரும். உங்களுக்கு சின்னதாக அந்த மேனுவல் மாதிரியும் அந்த வாரண்டி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் மேனுவல் எல்லாமே வந்து நீட்டாக கொடுத்துருக்குறாங்க. அதுக்கப்புறம் மெயினான ப்ராடக்ட். ஸோ நீட்டான பேக்கேஜிங் தான், தெர்மோகால் எல்லாமே போட்டு கொடுத்துருக்குறாங்க. ஓகே, ஒரு நீட்டான ஹேண்டிலோடே வந்து உங்களுக்கு வந்துடுது. நைஸ், ஆக்சுவலி நல்லா ஸ்டர்டியான ஒரு யூனிட்டாக உங்களுக்கு வந்துடுது. இதில் வந்து இந்த ப்ரெஷர் எல்லாமே வருது. இது வந்து அந்த வாட்டருக்கான இன்லெட் அண்ட் அவுட்லெட்ஸ் வருது. இதில் வந்து உங்களுக்கு அந்த சுவிட்சுமே வந்து வாட்டர் ப்ரூஃபாக இருக்கிறதுக்கு ஒரு சின்ன எக்ஸ்டீரியர் கவரிங்குமே வந்து கொடுத்துருக்குறாங்க. ஸோ பேசிக்காக இவ்வளோ தான் உங்களுக்கு ப்ராடக்டோட டீட்டெயில்ஸ். ஸோ இதோட ப்ரெஷர் அந்த வாட்ஸ் எல்லாமே வந்து நம்ம வீடியோவில் வந்து ஃபர்தராக பார்ப்போம். ஆக்சுவலி வாட்ஸ் வந்து 2100 வாட்ஸ், ப்ரெஷர் வந்து 100லேருந்து 180 பார் வரைக்கும் வந்து உங்களுக்கு ப்ரெஷருமே வந்து வருது. அதுக்கப்புறம் வாட்டர் ஃப்ளோவோட ரேட்டுமே வந்து 8 லிட்டர்ஸ் வந்து பெர் மினிட்டுக்கு அது ஃப்ளோ பண்ணுற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. இனி டீட்டெயில்டாக வந்து அதோட யூசேஜ் பற்றி பார்ப்போம். அதுக்கப்புறம் நமக்கு தண்ணி இன்லெட்டுக்கும் அவுட்லெட்டுக்கும் 2 பைப்ஸ் வந்து வருது. ஸோ இன்லெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் வந்து உங்களுக்கு அதுக்கான பைப். ஸோ இதில் வந்து ஒரு எண்டில் நம்ம இந்த போர்ஷன் தான் வந்து பார்த்தோம்னா நமக்கு அந்த ப்ரெஷர் வாஷரில் வந்து ஜாயின் ஆகிற இடம். அதை வந்து ஜஸ்ட் ஒன் சைடில் வந்து நம்ம அப்படி டைட்டாக ஃபிட் பண்ணிவிட்டால் மட்டும் போதும். அதுக்கப்புறம் இது வந்து அங்கே ஸ்க்ரூ ஆகும், அதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறம் உங்களுக்கு தண்ணி எடுக்கிறதுக்கு இதர் நீங்கள் பக்கெட்லேருந்து எடுக்கலாம், இல்லைன்னு டேப்லேருந்து எடுக்கலாம். பக்கெட்லேருந்து எடுக்கிறதுக்கான ப்ரொவிஷன் இதுதான். ஸோ இதை வந்து ஒரு எண்டில்
அப்படி டைட்டாக ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பக்கெட்டுக்குள்ளாடி இதை போட்டால் போதும். ஸோ இதுவே அந்த ஃபில்டர் பண்ணிக்கும். மற்றபடி டேப்பில் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரியான ஒரு கனெக்டர் இருக்கும். ஸோ இதில் இந்த எண்டில் வந்து நீங்கள் இதை ஜஸ்ட் கனெக்ட் பண்ணிவிட்டு டேப்பில் இதை வந்து ஃபாஸ்டன் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா டேப்பில் இருந்து டேரெக்டாக வந்து எடுத்துக்கலாம். ஸோ இதுதான் வந்து தண்ணி இன்லெட்டுக்கானது. அதுக்கப்புறம் வந்து அவுட்லெட், அதாவது நம்ம அதிலிருந்து வெளியே எடுக்கிறதுக்கு பார்த்தோம்னா ஸோ இந்த ஒரு லாங் இதுதான் வந்து அந்த 8 மீட்டர்லேருந்து இருக்கக்கூடியது. இது எய்தர் சைடு வந்து நீங்கள் நமக்கு பார்த்தீங்கன்னா சேமாக தான் இருக்குது. ஸோ ஏதாச்சும் ஒரு சைடை வந்து நம்ம அந்த ப்ரெஷர் வாஷருக்குள்ளாடி கனெக்ட் பண்ணிக்கலாம். இன்னொரு சைடை வந்து பார்த்தோம்னா இந்த வாட்டர் கன்னில் வந்து கனெக்ட் பண்ணணும். ஸோ இது எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு இந்த பாட்டம் போர்ஷன்லேயே உங்களுக்கு ஜஸ்ட் இப்படி டைட்டாக புஷ் பண்ணி வந்து அதை ஃபிட் பண்ணிக்கிட்டு இதை வந்து அந்த த்ரெட்டில் அப்படியே ஸ்க்ரூ பண்ணிக்கிட்டோம்னா ஒன் சைடு வந்து லாக் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் இந்த பக்கம் வந்து டிஃபால்ட் உங்களுக்கு இது கனெக்ட் ஆகி தான் இருக்கும். ஸோ நம்ம அந்த ப்ரெஷர் வாஷரை வந்து யூஸ் பண்ணுறதுக்கு இதுதான் வந்து அந்த அடிஷ்னல் கனெக்டர். ஸோ இதை வந்து நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு இது வந்து மற்றபடி நம்ம வாட்டர் டிஸ்பென்ஸ் பண்ணி யூஸ் பண்ணும்போது இந்த கனெக்டரை வந்து அடிஷ்னலாக இதில் வந்து டைட் பண்ணிக்கிட்டோம்னா அதுக்கப்புறம் இந்த ப்ரொவிஷன் வந்து இந்த எண்டில். ஸோ இப்போ வந்து வாட்டர் கன்னுமே ரெடி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அதை ஃபிட் பண்ணுறது என்னன்னு பார்ப்போம். இப்போ இந்த இன்லெட் பைப்பை வந்து பார்த்தோம்னா ஜஸ்ட் வந்து அப்படி ஒரு கிளிப் டைப் லாக்கு தான். இப்போ உள்ளே வந்து உங்களுக்கு கிளிங்னு லாக் ஆனது கேட்கும். இது வந்து பார்த்தோம்னா இந்த இதை வந்து ஹோல்டு பண்ணுறதுக்கான இந்த ஃபஸ்ட்னர். அதுக்கப்புறம் அப்படியே வந்து நம்ம வாட்டரில் ஃபுல்லாக வந்து அந்த ஃபில்டரோட அப்படியே சம்மர்ஜ் பண்ணிட்டாங்க. அவுட்லெட்டுக்கான பைப்பை வந்து இந்த பக்கம் கரெக்டாக அப்படியே வந்து டைட் பண்ணி இந்த த்ரெட்டை வந்து நீங்கள் ஃபாஸ்டன் பண்ணிக்கிட்டாங்க. இந்த ப்ரெஷர் வாஷர் ஆன் பண்ணுறதுக்குமே நீங்கள் வந்து பவர் கார்டை வந்து ப்ளக்கில் கனெக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து ஒரு ப்ரொடெக்டிவாகவே ஒரு சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து ஆன் பண்ணிட்டீங்கன்னா அது ஸ்டார்ட் ஆகி அந்த ப்ரெஷர் வந்து பில்ட் ஆகிடும். ஸோ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு இருக்குது. தரையில் ஸ்மூத்தான சர்ஃபேஸில் வந்து ஜஸ்ட் ஒரு மூவ்மெண்ட் இருக்குது. ஸோ வேணா வந்து கிளாத் அந்த மாதிரி ஏதாவது போட்டிங்கன்னா அதுவுமே பிரச்சனை இருக்காது. இப்போ நம்ம இந்த ப்ரெஷர் வாஷர் ஆன் பண்ணதுக்கப்புறம் அது வந்து கொஞ்சம் நேரம் ரன் ஆகி அந்த ஒரு ப்ரெஷர் வந்து பில்ட் ஆகும். அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு அது ஆட்டோ கட் ஆஃப் ஆகும். அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம ஃபுல் ப்ரெஷரில் வந்து யூஸ் பண்ண முடியும். பார்த்தீங்கன்னா அந்த ப்ரெஷர் பில்ட் ஆகி ஒரு கட் ஆஃப் ஆகிட்டு திருப்பி தான் அது ரன் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ப்ரெஷர் கன்னை வச்சு அந்த ஃபுல் ப்ரெஷரில் வந்து நமக்கு இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதில் தான் வந்து நம்ம அந்த ஷார்ப்னஸ் ஆர் அந்த தண்ணி வந்து எப்படி போகுது அப்படிங்கிறத வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ஷார்ப்பாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி இடத்துல கூட உங்களுக்கு அந்த டர்ட் எல்லாமே வந்து ஈஸியாக அப்படியே வந்து க்ளீன் ஆகிடும். அதுக்கப்புறம் கொஞ்சம் வந்து ஒய்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா காரெல்லாம் வாஷ் பண்ணுறதுக்கும் கூடவே வந்து அந்த ஃபோம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கூட வந்து அந்த ப்ரெஷர் கம்மியாக அப்படி ஒய்டாக ஸ்ப்ரிங்கிள் ஆகிற மாதிரி யூஸ் பண்ணலாம். ஃபுல் ஷார்ப்னஸில் வச்சுக்கிட்டோம்னா இந்த மாதிரி க்ளீனிங்குமே நம்ம ஈஸியாக பண்ணிக்கலாம். ஸோ வந்து ஆல் பர்பஸாகவே வந்து ஆக்ட் ஆகும். இப்போ நம்ம கார் எல்லாம் வாஷ் பண்ணும்போது கார் பைக் ஆகட்டும் எதுவுமே வாஷ் பண்ணும்போது ரொம்ப ஷார்ப்பான அந்த செட்டிங்கில் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்கிறது நமக்கு காருக்குமே வந்து நல்லது. என்னென்னா அந்த பெயிண்டில் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான ப்ரெஷர் படாமல் இருக்கிறது. ஸோ ஒரு மீடியம் செட்டிங்கில் இப்போ வந்து வச்சுருக்கிறோம். இப்போ சைடை வந்து ஃபுல்லாகவே நம்ம க்ளீன் பண்ணலாம். அதுக்கப்புறம் நமக்கு இந்த அலாய்ஸ் அப்புறம் வந்து டயருக்கு உள்ளாடி அதாவது இந்த வீல் வெல்ல இருக்கக்கூடிய டர்ட் எல்லாம் வந்து வேணா கொஞ்சம் ஷார்ப்பாக வந்து நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அப்படியே லைவ்லேயே அட்ஜஸ்ட் பண்ணி இப்போ பார்த்தீங்கன்னா அதில் டஸ்ட் லைவாகவே போகிறது நமக்கு ஈஸியாக தெரியும். இதில் இப்போது நமக்கு அந்த க்ளீனிங் ஷாம்பு வந்து விடலாம். ஸோ இதில் வந்து என்னென்னா கொஞ்சம் க்ளீனிங் ஷாம்பு போதும். இப்போ இது வந்து நல்லா திக்காக இருக்கக்கூடியது. கொஞ்சம் ஷாம்பு எடுத்துட்டு ரிமைனிங் வந்து நம்ம தண்ணியை வந்து வச்சுக்கலாம். சரிமே. அதுக்கப்புறம் தண்ணி வந்து ஃபுல்லாக எடுத்துட்டு அதை நல்லா அஜிடேட் பண்ணி அந்த எண்டில் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடலாம். அதுக்கப்புறம் அந்த வாட்டர் கன்னோட எண்ட்லேயே வந்து இதை ஃபிக்ஸ் பண்ணிடலாம். ஜஸ்ட் ஒரு சின்ன கிளிப் லாக்கு தான். ஜஸ்ட் இப்படி போட்டுட்டு
அப்படி வச்சாலே வந்து நமக்கு ஃபிக்ஸ் ஆயிடுது. அதுக்கப்புறம் நம்ம அந்த ப்ரெஷரை வந்து கொஞ்சம் வேரி பண்ணி, அதாவது கொஞ்சம் மினிமலான ப்ரெஷர் இருக்கக்கூடிய ஒரு செட்டிங்கில் அதை அட்ஜஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இப்போ இந்த மிக்சரை வந்து நம்ம இதில் கனெக்ட் பண்ணிட்டோம். அடுத்தது கொஞ்ச நேரம் நம்ம அதை வந்து மீன்ஸ் அந்த வாட்டரை வந்து அவுட்லெட் பண்ண பிறகு தான் வந்து அந்த ஃபோமாக வந்து திக்காக ஃபார்ம் ஆகுது. பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஈஸியாகவே வந்து ஃபுல்லாக இப்போ வந்து அதில் பாக்ஸ்லேயே வந்து அந்த மைக்ரோ ஃபைபர் இந்த ஸ்பாஞ்ச் வச்சு தான் வந்து லைட்டாக தொடச்சிட்டு இருக்கோம். ஆக்சுவலி வந்து ரொம்ப டர்ட் இல்லைன்னா பெருசாக நீங்கள் தொடக்கலைனாலும் பிரச்சனை இல்லை. பட் இது வந்து ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி டர்ட்டாக இருந்ததுனால தான் ஒரு இது கொடுத்தோம் அப்படின்னா டர்ட் வந்து 100% ரிமூவ் ஆகும். இன்னொன்று அந்த ஃபோமோட திக்னஸ் வந்து உங்களுக்கு நல்ல ப்ரோத்தியாக வரதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா சோப்போட மிக்சரை வந்து ஜாஸ்தி பண்ணணும். நாங்கள் வந்து சோப்பு வந்து கம்மியாக யூஸ் பண்ணனால தான் கொஞ்சம் வந்து வாட்டரியாக இருந்துச்சு. மற்றபடி நல்ல திக்கான ஃபோம் வரணும்னா சோப்போட இதை வந்து ஜாஸ்தி பண்ணணும். இப்போ வந்து நம்ம அந்த ஃபோமை லைட்டாக வந்து என்ன சொல்கிறது திருப்பி லைட்டாக அப்ளை பண்ணி அந்த எக்ஸஸ் ரொம்ப படிஞ்சிருந்த டர்ட் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு திருப்பி வந்து ரிமூவ் பண்ணுறோம். ஆக்சுவலாக அந்த க்ளீனிங் டைம் வந்து கண்டிப்பாக கம்மியாகுது. என்னென்னா அந்த முன்னாடி வந்து நம்ம ஓனை வச்சு அடுத்து ஃபோமை ஜஸ்ட் அப்ளை பண்ணி மேனுவலாக க்ளீன் பண்ணுறத விட இது வந்து அந்த டைம் கம்மியாகுது. கூட வந்து இந்த ப்ரெஷர் வாஷர் வச்சு யூஸ் பண்ணுறதுனால அந்த தண்ணி ஊற்றி கழுவுற டைமும் சேவ் ஆகுது, தண்ணி யூசேஜுமே வந்து கம்மியாகுது. ஓவரால் இந்த ஸ்டார்க் ST-25 அந்த ப்ரெஷர் வாஷரை பொறுத்தவரையில் நமக்கு வந்து 100% வேல்யூ ஃபார் மணியாக தான் இருக்குது. லோவஸ்ட்டாக வந்து இப்போ நான் 3600 வாங்கினேன். லோவஸ்ட்டாக வந்து 3400 வரைக்கும் வந்து அந்த பிக் பில்லியன் டே சேல்ஸில் வந்து கீழே போயிருக்குது. அந்த ரேட்டுக்கு வந்து இந்த ப்ரெஷர் இருக்கக்கூடிய 2100 வாட்ஸ் ப்ளஸ் வந்து இந்த பார்ஸ் ஆஃப் ப்ரெஷர் இருக்கக்கூடிய இதில் வந்து இதுதான் வந்து இந்த லோவஸ்ட் ப்ரைஸில் கிடைக்கக்கூடியது. ஓவரால் அந்த டைமும் சேவ் ஆகுது, தண்ணி நம்ம எவ்வளோ யூஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறதுமே வந்து கண்டிப்பாக சேவ் ஆகுது. நீங்கள் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் அவங்க வெப்சைட் அந்த ஸ்டார்க் வெப்சைட்டோட லிங்க்குமே டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கோம், ஃப்ளிப்கார்ட் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் போட்டுருக்கோம். அதையுமே நீங்கள் வந்து யூஸ் பண்ணி வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் பார்க்கலாம். பை பை.